நேயர்களே, வாழ்க வளமுடன். இப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறக்குதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னப்பா குழந்த பிறந்தது கேட்டோம்னா, ஆம்பளை குழந்த தாங்க பிறந்தது சொன்னால் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க. ஆம்பளை குழந்தையா? அதே ஒரு பெண் குழந்த பிறக்கட்டுமே, என்ன பொண்ணா, பொண்ணு தாப்பா பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சீப்பாக சொல்லிவிடுவாங்க. இந்த ஆம்பளை சொல்லும்போது கூட, அவனுக்கு என்னப்பா 4 ஆம்பளை பசங்கப்பா, சிங்க குட்டிங்க, அவன் என்னப்பா ராஜான்னுவாங்க. பொம்பளை அவனே பாவம் 2 பொட்டை குட்டிங்களை வச்சுருக்கான், அவனை பாவம் கரையேற்றணும் செய்யணும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பெண்களுக்கு பிறந்தா பாவம்னும், ஆம்பளைங்களை பிறந்தா சிங்கக்குட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அப்படியே தலைகீழே மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, பெண்ணை பெற்றவன் தான் பாக்கியசாலி. இப்போ ஆம்பளை பசங்களை பெற்றவங்க எல்லாருமே அபாக்கியசாலி தான். ஒருத்தர் கூட பாக்கியம் பண்ணோன்னு சொல்லவே முடியாது. 100ல் 2ஓ 3ஓ இருக்கலாம், அது பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆனால் அந்த பெண் குழந்தைகள் எப்பவுமே அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கறதில்ல. அப்பா அம்மாவை என்றைக்குமே கவனிச்சோம். அவங்க சொத்து கொடுத்தாலும் கொடுக்காத போனாலும் எது செஞ்சாலும் அவங்கள கடைசி காலத்துலேயும் நல்லா பார்த்துக்கும், இருக்கும்போதும் வர காலத்துலேயும் பார்த்துக்கும். ஆனால் இந்த பெண்ணுக்கு அவங்க எதுவுமே செய்யலைன்னா கூட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சொல்லும், எல்லாத்தையும் பொண்ணுக்கு தான் கொடுத்துட்ட, எனக்கு ஒன்றும் வைக்கல, நீ நான் ஏன் உனக்கு பண்ணணும், நான் ஏன் உனக்கு செய்யணும், எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் செஞ்சுட்ட அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. செய்யலைனாலும் அந்த பொண்ணு அந்த தாய் தகப்பனை விடுறதில்லை. அதனால் புண்ணியம் பண்ணியிருந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெண்கள் கிடைக்கும், அமையும், பெண் குழந்தைங்கள் பிறக்கும். அது மகாலட்சுமி மாதிரி. அதே போல் ஆம்பளை பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டி பின்னாடி போயிடுவாங்க. தாயார் பெண்கள் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த நாளில் பெண்கள் மாவு ஆட்டுக்கல்ல ருப்பி தான் இட்லியோ தோசையோ டிஃபன் செய்யணும். அதே போல் மிளகாவும் தனியாவும் அந்த நாளெல்லாம் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி தான் குழம்பு வைக்கணும். ஒரு கேவர் வேணும்னா கூட கேழ்வரகை போட்டு ஏந்திரம் இருக்கும், அதில் போட்டு அரைச்சி மாவெடுத்து கேவர் மாவு புளிக்க வச்சு கூழாகும். இப்படிலாம் கஷ்டப்பட்ட காலத்தில் பெண்கள் அந்த நாள்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணால் தான் சமையல். அது அமாவாசைக்கு ஒரு முறை, கிருத்திகைக்கு ஒரு முறை தான் மாவு ஆட்டி போட்டு டிஃபன் செய்வாங்க. இப்போ அந்த காலத்தெல்லாம் போய் நவீன காலமாகி எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு பொம்பளைங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடு தெளிக்கணுங்க, பால் வாங்கணும், காப்பி போடணும், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும், பசங்களுக்கு எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் இவங்க போயிட்ட பிறகு வீட்டு வேலை, மிச்சம் மீதி சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை, காயப்படுற வேலை, இது மாதிரி எக்கச்சக்கமான வேலை அவங்களுக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அவங்கள நிம்மதியாக இருந்த பாடு இல்லை. இதுலேயும் குடும்பத்துக்காக நம்ம குழந்தைங்களுக்கு வேணுமே ஒரு 10 ரூபாய் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு உதவும், இல்லை நம்ம செலவு. இப்போது குடும்பத்தில் 10 ரூபாய் இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட உதவும், ஒரு மளிகை சாமானுக்கு உதவும். அதனால் புருஷனுடைய சம்பாத்தியத்தையே நம்ம எதிர்பார்த்தா நடக்காது. அவன் வாங்குகிற சம்பளம் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகைக்கு போவோம், கரண்ட்டு பில்லு, செல்ஃபோனு அப்படின்னு பல தரப்பட்ட செலவுகள் இப்போ. அப்போ அந்த செலவெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ செலவுகள் அதிகம். நவீன காலத்தில் எல்லா வசதியெல்லாம் பெருக்க 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 செலவுகள் அதிகமாகிட்டதுனால இந்த காலத்தில் பொம்பளைங்களும் வேலைக்கு போனால் தான் ஆச்சு. அதனால் அந்த நாள்லேயும் உழைச்சவ பெண் தான், இன்றைக்கும் உழைக்கிறவ பெண் தான். ஆண்களும் தான் உழைக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க காலையில் போகிறாங்க, ராத்திரி வராங்க, அதோடு நின்றுறாங்க. இவங்க அப்படி இல்லை, காலையில் போகணும், வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் அடுப்படியில் போய் எல்லாம் செய்யணும். ஒரு நல்ல நாள் ஏதாச்சும் வந்தாலும் இவங்க எல்லா வேலையும் தான் செய்யணும். அதனால் பொம்பளைங்க உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டகரமானவங்கன்னு சொல்ல முடியாது. என்ன தான் லைஃப்பில் நல்லதாக இதுவாக இருந்தாலும் அவங்களும் உழைப்பாளிங்க தான், உழைக்கிறாங்க, தன் குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதான் பெண் என்பவள் புனிதமானவள் அப்படின்ட்டு சொன்னாங்க சில பேர். அந்த மாதிரி பெண் ஆகவே பெண் ஒரு தாய் தந்தையருக்கு செலவு செய்வதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவள் கையில் சொந்த வருமானம் இருப்பதால் கணவனுக்கு தெரியாமலும் கொடுப்பாள், தெரிந்தும் கொடுப்பாள். ஏன்னா அவன் கணவன் சம்பளத்தை கேட்டு அவள் வாங்கி கொடுக்கல, அவளுடைய சொந்த உழைப்பு, அவளுடைய சேவிங்ஸ்லேருந்து தான் அவன் அப்பா அம்மாவை கவனிக்கிறான். அதனால் கணவனும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி சொல்லுவான்? அவனுடைய காசை கேட்டால் சொல்லலாம், நான் என்னுடைய காசெல்லாம் அவங்க அம்மா கொடுத்துட்டேன்னு. அவளுடைய சொந்த உழைப்பில் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றான், வச்சு செய்தாலும் இந்த காலத்தில் யாரும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல, செய்யறதில்லை, சொல்கிறதில்ல. ஆகவே பெண் பெண் குழந்தை வச்சுருப்பவங்கெல்லாம் பெண் குழந்தை இருக்குதேன்னு கவலைப்படாதீங்க.
அந்த பெண் தான் நாளைக்கு உங்களை காப்பாற்றுவா. அந்த பெண் தான் நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே செய்வா. அந்த பெண் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.